ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் பூட்ஸ்ட்ராப்பில் ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாமுங்க. இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, ஃபார்ம் டேக்குள்ளார இன்புட் டேக் இருக்கு இல்லையா, அங்கே தான் நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். சரி வாங்க நம்ம பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் டியூ டேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா வந்து கண்டெய்னர் நான் வச்சுக்கிறேன். ஓகேவா, கிளாஸு கண்டெய்னர். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபார்ம் டேக் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஃபார்ம் அது வந்து ஒரு போஸ்ட் மெத்தடாகவே வச்சுக்கிறேன். அண்ட் ஆக்ஷன்ஸ் எல்லாம் எங்கேயும் நான் ரீடைரக்ட் ஆக தேவையில்லை. ஃபார்ம் சப்மிட் ஆனா வேற ஒரு யூஆர்எல் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த ஆக்ஷன் ஆட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா ஒரு டிவ் டேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஒரு டிவ் டேக்குள்ளார என்ன பண்ணுவோம்னா லேபிள் டேக் வந்து போடுவோம். லேபிள் டேக் கொடுத்துட்டு இந்த லேபிள் டேக்ல என்ன பண்ணுவோம்னா வந்து இது ஒரு இமெயில் டெக்ஸ்ட் பாக்ஸ்பா அப்படின்றதுக்காக இந்த இடத்துல இன்புட் டேக்ல வந்து டைப் வந்து இமெயில்ன்றதை நம்ம வந்து கொடுத்துருவோம். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். டைப்பு இமெயில் இப்போ நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு என்னோட லைவ் சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கேன். நான் ப்ரௌசர் போய் அவுட்புட் வந்து காட்டுறேன் பாருங்க. ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல இமெயில் இருக்கு, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு. நார்மலி இது HTML வந்து இருக்குது. ஓகே, அந்த பூட்ஸ்ட்ராப் லிங்க் வந்து ஆட் பண்ணிருக்கோம். பட் அந்த இடத்துல கிளாஸ் ஆட்ரிபியூட் வச்சு நம்ம எதுவும் லிங்க் பண்ணல அந்த பூட்ஸ்ட்ராப் கூட. இப்போ வந்து நான் லிங்க் பண்ணுற பாருங்க, அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்க. கிளாஸ் இந்த இடத்துல ஃபார்ம் ஐஃபன் லேபிள் அப்படின்றத கொடுத்துட்றேன். இது லேபிளுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அந்த லேபிள் டேக் இது. அதுக்கப்புறம் இந்த இன்புட் டேக் என்ன யூஸ் பண்ணா இப்போ தான் ஃபார்ம் ஐஃபன் கண்ட்ரோல்ன்றது யூஸ் பண்ண போகிறோம். ஃபார்ம் ஐஃபன் கண்ட்ரோல் அப்படின்றத கொடுத்துட்றேன். இப்போ பாருங்க அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. டிசைன்ஸ் எல்லாமே அவங்களே வந்து இது பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, ஜஸ்ட் நம்ம இந்த கிளாஸை மட்டும் கால் பண்ணால் போதும். இந்த இன்புட் டேக்ல இருக்க எல்லா இதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமெயிலுக்கு அதுதான். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா வந்து இதே டியூ டேக் வந்து மறுபடியும் அப்படியே காப்பி பண்ணி இந்த இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டுக்கும் இதே தான். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த டைப் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த ஃபார்ம் கண்ட்ரோலை சேஞ்ச் பண்ண அவசியம் கிடையாது. ஓகேவா, இப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் பாஸ்வேர்ட் அப்படின்றத கொடுத்துட்றேன். இப்போ வந்து பாருங்க கரெக்டாக இருக்குது. எனக்கு சப்போஸ் எனக்கு ஸ்பேஸ் தேவைப்படுது அப்படின்னா வந்து பிஆர் டேக் யூஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த டியூ டேக்ல போயிட்டு கிளாஸ் வச்சுட்டு மார்ஜின் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா, MB-3ன்றதை கொடுத்துக்கோங்க. அது பாட்டம்கான மார்ஜின் இது கொடுத்தாச்சு. வேணும்னா 1லேருந்து 5 வரைக்கும் இருக்குது. நான் 3ன்றதை கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல 1லேருந்து 5 வரைக்கும் வச்சுக்கலாம். 1 2 3 4 5 அந்த வரைக்கும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜஸ்ட் இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி பேஸ்ட்டு. இதுலேயே வந்து கலரு அந்த டேட்டு எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஓகேவா, இப்போ டேட்டுன்றதை கொடுத்தோன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல டேட்டுன்றதை கொடுக்குறேன். இங்கே பாருங்க அந்த டேட் கூட நம்ம டிசைனாக வந்துருச்சு. இந்த இடத்துல எல்லாமே டிசைனில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மார்ஜின் வந்து நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஜஸ்ட் இந்த மார்ஜின்ஸ் எல்லாமே காப்பி பண்ணி இந்த டீட்டெயிலுக்குள்ள நான் போட்டுக்கிறேன். ஓகே, அண்ட் இப்போ அந்த டிவ் டேக்ல அந்த இன்புட் டேக்ல இருக்க டைப் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். நமக்கு வந்து அது ஃபுல்லாகவுமே அந்த டிசைன்ஸாக நமக்கு வந்துடும். ஜஸ்ட் மறுபடியும் காப்பி பண்ணி என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல கலருன்றதை ஒன்று நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் எக்ஸாம்பிள் கலர், இந்த இடத்துல கலருன்றதை கொடுத்துட்றேன். அது கூட நமக்கு வந்து ரொம்ப டிசைனாக வந்துருக்கும். ஓகே, வித்தை வேணும்னா கம்மியானா நம்ம வந்து பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஓகே, அது வித்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அது ஒரு ப்ராப்ளமும் கிடையாது நமக்கு. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து இதில் அதே மாதிரி டைமு எல்லாமே இதிலே பண்ணிக்கலாம். எப்படி டேட் பண்ணமோ அதே மாதிரி டைமும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. இப்போ டைம் ஜஸ்ட் இந்த இடத்துல டைமுன்றதை கொடுத்துக்கிறேன். இந்த டைமும் அதே மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதுலேருந்து என்ன உங்களுக்கு தெரியுதுன்னா நம்ம எல்லா இன்புட் டேக்லையும் இந்த கிளாஸில் ஃபார்ம் ஐஃபன் கண்ட்ரோல்ன்றதை கொடுத்தா போதும். அதுவே நமக்கு ஸ்டைலிஷான டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் டேட் பிக், கலர் பிக்கர், டைம்ஸ் எல்லாமே வந்துடும் இதில் A to Z. ஓகேவா, அண்ட் இப்போ இந்த ஃபார்ம் கண்ட்ரோலில் சைஸை வந்து நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஸ்க்ரீனு மொபைலாக இருந்துச்சுன்னா சின்னதாக இருக்கும், ப்ளஸ் டெஸ்க்டாப்பாக இருந்துச்சுன்னா பெருசாக இருக்கணும். அப்போ இந்த ஃபார்ம் கண்ட்ரோல் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அதோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல ஃபார்ம் ஐஃபன் கண்ட்ரோல், இந்த இடத்துல ஐஃபன் எல்ஜின்றதை கொடுக்குறேன். ஓகே, எல்ஜினா லார்ஜ் ஸ்க்ரீனுக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்க லார்ஜாக இருக்கா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எஸ்எம்ன்றதை கொடுக்குறேன். இதை அப்படியே காப்பி பண்ணி பாஸ்வேர்டுக்கு வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டில் வந்து எஸ்எம்ன்றதை கொடுத்துக்கிறேன். அது சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா, சின்னதாக இருக்குது. ஓகே, அப்போ எல்ஜினா பெரிய ஸ்க்ரீன் நீங்கள் எல்ஜி ஆகும், ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு எஸ்எம் ஆகும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அந்த இடத்துல. ஓகேவா,
ரைட். இப்போ இந்த இன்புட் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் சைஸை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். இது சைஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இது ரெண்டுமே. அண்ட் நெக்ஸ்ட் வேற என்ன இருக்குன்னா டிசபிள்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. டிசபிள் ரீட் ஒன்லி. இது நார்மல் HTML யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல டிசபிள்டுன்றத ஃபர்ஸ்ட் வந்து ரீட் ஒன்லின்றதை நான் கொடுத்துறேன். ஓகே, ரீட் ஒன்லினா வந்து அதே மாதிரி இன்புட் டேக்ல வந்து வேல்யூன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்பதான் வந்து வேல்யூஸ் வந்து கொடுக்கணும். எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுக்குறேன்னா வந்து தமிழ் டெவலப்பர் ஸ்டுடியோ info@gmail.com அப்படின்றத கொடுத்துக்கிறேன். நான் ஸ்டுடியோ info@gmail.com. ஓகே, இப்போ நான் அவுட்புட்டில் பார்க்குறேன். ஜஸ்ட் இதை வந்து நான் ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். இதை சேஞ்ச் என்னால் வந்து பண்ண முடியாது, ஏன்னா நான் ரீட் ஒன்லின்றதை யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா பாஸ்வேர்டில் வந்து வேல்யூஸ் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, பாஸ்வேர்டில் கொடுக்க தேவையில்லை. இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணி பாஸ்வேர்டுக்கு கீழே அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு யூசர் நேம் வச்சுக்கலாம். ஓகேவா, யூசர் நேம்ன்றதை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு வேல்யூன்ற ஆட்ரிபியூட்ல யூசர் நேம் வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிள் ஷாருக் நான் வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து இதை வந்து டிசபிள் பண்ணிடுறேன். ஓகேவா, டிசபிள்டு. இப்போ ரெண்டுத்துக்கும் பாருங்க டிஃப்ரென்ஸு. யூசர் நேம் ஆக்சுவலாக அதை மாற்ற மறந்துட்டேன். இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட்ன்றதை கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் விசிபிள் ஆகும். டிசபிள்னா வந்து அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து கிரே கலர்ல இருக்குது. ஓகேவா, இதுவே ரீட் ஒன்லினா இதை நான் டைப் பண்ண முடியாது. இதுவும் டெக்ஸ்ட் பாக்ஸ் தான், டெக்ஸ்ட் பாக்ஸ் தான். பட் இது ரீட் பண்றதுக்காக, இது டிசபிள் பண்றதுக்காக. ஓகே, ரெண்டுத்துக்கும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா வந்து ஒரே நேரத்துல ரீட் ஒன்லியும் டிசபிளும் கொடுக்கலாம் நம்ம. ஓகேவா, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா இந்த யூசர் நேம் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக இந்த இடத்துல வந்து சிட்டின்றதை கொடுத்துக்கிறோம். ஓகே, ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சிட்டின்றதை கொடுத்துட்டு வேல்யூ வந்து CHE சென்னைன்றதை வச்சுக்கிறோம். ஓகேவா, இப்போ வச்சுட்டு டிசபிள்டு ப்ளஸ் ரீட் ஒன்லி ரெண்டுமே கொடுக்குறேன். ரீட் ஒன்லின்றதும் கொடுத்துட்றேன், டிசபிள்டும் கொடுத்துறேன். இப்போ அவுட்புட்டை பாருங்க. இப்போ ஓகே, ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. சிட்டியும் யூசர் நேமும் சிட்டியும் பார்க்க சேமாக தான் இருக்குது. ஓகேவா, ஆக்சுவலாக ரெண்டுமே நான் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிசபிள்டு மாதிரி தான் எதுவும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டைம் அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, டைம் அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இதை என்ன பண்ணுறேன்னா வந்து ஃபைல் அப்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இந்த இடத்துல வந்து ஃபைலுன்றதை கொடுத்துட்றேன். அதை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள் அதுவும் டிசைனில் இருக்குது, ஏன்னா அதுவும் இன்புட் டேக் தானே. அப்போ ஜஸ்ட் ஃபைலை ஜஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஓகே, அப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், வேணாம். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ கைஸ்.